பிஜேபி தலைவர்களுக்கு அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கு. நாட் ஒன்லி அபவுட் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் அண்ணா அவர்களை பற்றி பேசுறோம். ஆக இதெல்லாம் இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணம் யாருன்றது ஆச்சாரியா அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார். ஓகே, ரைட், பேசலாம். திரு ஷானவாஸ், இந்த ஆட்சி அமைக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சாத்தியப்படும் பார்க்குறீங்க? மத்தியில் இப்போ இன்னைக்கு டெல்லி தான் நாளைக்கு முக்கியமான களமாக மாறுகிறது அப்படின்னா என்ன நம்பிக்கை இருக்குன்னு பார்க்குறீங்க? மோடி, அமித்ஷா இருவருடைய அந்த ஆட்டிடியூடு அது எப்படின்னா, இந்த விஜய் படத்துல ஒரு டைலாக் வரும், ஒரு முடிவு எடுத்துட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான அணுகுமுறை உள்ளவர்கள். வாஜ்பாய் போல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு 5 ஆண்டுகளும் எல்லோருடைய அந்த கூட்டணியினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ஒரு ஏதுவான சூழலோடு ஆட்சியை கொண்டு போகக்கூடிய குணம் கொண்டவர்கள் அல்ல மோடியும் அமித்ஷாவும். எனவே அவர்களுக்கு 4 பேரை கூட சேர்த்துக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுக்கிட்டு ஒரு ஆட்சியை கொண்டு போவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்புறம் அவங்க கூட சேரக்கூடிய 2 பேர் இப்ப யாருன்னு பார்த்தா நிதிஷ்குமார். அவர் எந்த நேரம் என்ன முடிவு எடுப்பார் என்பதில் அவருக்கே ஒரு நிலைத்த தன்மை கிடையாது. அவருடைய கூட்டணி வரலாறு அதற்கு சான்றாக இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு பாஜகவை எதிர்த்துத்தான் மிகப்பெரிய அளவுக்கு களத்தை கூர்தீட்டினார். ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து தருவதற்கு மறுக்கிறது பாஜக, ஆந்திராவுக்கு துரோகம் செய்து விட்டது பாஜகன்னு சொல்லிட்டு கலகம் செய்தவர். அப்படிப்பட்டவர் இவர்களுக்கு ஒத்திசைந்து இவர்கள் சொல்வதை கேட்டு அவர் பணிந்து போவார் என்பதற்கும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. எனவேதான் இந்தியா கூட்டணி இந்த சூழலை புரிந்து கொண்டு திரு மணி ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு, இது மேண்டேட் ஃபார் என்டிஏ தானே அப்படிங்கிறாரு. என்டிஏ எங்க இருக்கு? முதல்ல நீங்க தான் இப்ப சொன்னீங்க 9 ஆண்டுகள் கழித்து என்டிஏ கூட்டம் கூட்டப்பட்டதுன்னு. அதுவும் இந்தியா கூட்டப்பட்ட அன்னைக்கு கூட்டப்பட்டது. 9 வருஷமா என்டிஏக்கு கன்வீனர் யாரு? என்டிஏக்குன்னு ஒரு அடையாளம் உண்டா? மோடி 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 என்று தானே தேர்தலை சந்திச்சாங்க. எங்க போய் என்டிஏன்னு சந்திச்சாங்க? என்டிஏல இடம்பெற்றிருந்த கட்சிகள் இன்னைக்கு என்னவா இருக்கு? எந்த கட்சியாவது அதே வடிவத்தில் இருக்கா? எல்லாம் உருக்குலைஞ்சு போயிருக்கு. பாஜகவோடு அணி சேர்ந்த ஒரு கட்சியும் கூட அதே வடிவத்தில் இல்லை. ஆனா பாஜக பல மடங்கு வடிவத்தை பெருக்கி இருக்கிறார்கள். அவங்க வலிமை பெற்றிருக்கிறார்கள். அவங்களோட சேர்ந்தவங்க சிதறி சின்ன பின்னமா போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்டிஏ எப்படி? ஆச்சாரிய ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு திரு சந்திரபாபு நாயுடு, அவராகவே தான் இப்போது கூட்டணிக்குள் வந்திருக்கிறார். வெளியில போனாரு, இப்ப அவரே வந்திருக்கிறாரு. அதே போல நிதிஷ்குமார் ஒரு ஒருங்கிணைப்பாளர் போல இந்தியா கூட்டணிக்காக வெளில போனாரு, அவரே மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாமே ப்ரீபோல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அப்ப அவங்களுக்கு தானே மேண்டேட்னு திரு மணி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இப்ப அவங்க மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக முடிவெடுப்பாங்களா? தங்கள் கட்சியின் நலன் சார்ந்து முடிவெடுப்பாங்களா? எல்லா கட்சியும் அவங்கவுங்க நலனும் பார்ப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மேண்டேட் மோடியை 3வது முறையாக பிரதமராக்குவதல்ல, அது பாஜகவுடைய தேவை. ஆனா அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க முடிவெடுக்கணும். அப்ப நிதிஷ்குமார் தன்னுடைய நலனிலிருந்து டிமாண்ட் வைப்பாரு, தன்னுடைய நலனிலிருந்து முடிவெடுப்பாரு. அதே போல சந்திரபாபு நாயுடு தனக்கு எது சரியா இருக்கும் என்கிற முடிவை எடுப்பாரு. அப்ப அவங்க கட்சி நலன் சார்ந்து யோசிக்கும் போது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவங்களுடைய எதிர்காலம், அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அணி சாதகமாக இருக்கும் என்றுதான் யோசிப்பார்கள். அதனால அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, திருமணி இல்ல இது முடிச்சோம். இல்ல, எனக்கு ஷானவாஸ் பேசுறது ஆச்சரியமா இருக்கு. இது ப்ரீபோல் அலையன்ஸ். ஓகே, மோடி மீது விமர்சனங்கள் உண்டு, கடுமையான விமர்சனங்கள் உண்டு. அதனால தான் நான் சொன்ன ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு இவர்கள் அந்த என்டிஏ கவர்மெண்ட் போறது தான் நல்லது. Even in place of Modi, somebody else, Rajnath Singh or Nitin Gadkari வந்தா கூட that's okay. Because நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பெயர்கள் நான் ஸ்பெகுலேட் பண்ணப்படுது. ஷானவாஸ் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் ஏன் இப்படி பேசுறான்னு. அடிப்படையில் அவர் ஒரு ஜனநாயகவாதி என்று நான் இன்னமும் நம்புகிறேன். இந்த மேண்டேட் ப்ரீபோல் அலையன்ஸ்ல என்டிஏ கிடைத்த மேண்டேட். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல நீங்க அந்த கவர்மெண்ட்டை வச்சீங்கன்னா அது இந்தியா பிளாக்குக்கு, காங்கிரஸுக்கே கூட நல்லது. மாறாக ப்ரீபோல் அலையன்ஸ்ல அவங்க கூட இருந்த சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ ஒருவேளை அவர்கள் விலகி இந்தியா பிளாக்கு வந்தா அது கண்டிப்பாக டிசாஸ்டரா தான் முடியும். 6 மாசம் 9 மாசம் கூட இந்த கவர்மெண்ட் தாங்காது. இத்தகைய முயற்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கும் இந்தியா பிளாக்குக்கும் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஒரு குட்வில்லையே சிதைக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று தான் நான் அஞ்சுகிறேன். ஓகே ஓகே, யாழினி உங்களுக்கு என்ன அதுல அப்ஜெக்ஷன் இருக்கு? அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இது ஒரு ஏற்கனவே மக்கள்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் மாறுவதற்கான வாய்ப்பை கூட உருவாக்கிடலாம் அப்படியான ஒரு ஏற்பாடு செய்தால் அப்படிங்கிறாரு. இந்த
ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ்ல ஒண்ணா இருந்தாங்க, அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்தியா கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் சொல்றது சரியா இருக்குமான்னு மாறாது. இப்ப வந்து ஒரு சார் வந்து ஷானவாஸ் அவர்களை வந்து ஜனநாயகவாதியா தான் இருக்காங்க நம்புறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஜனநாயகத்தை, அந்த டெமோக்ரஸியை காப்பாத்துறதுக்கான வேலையை தான் இப்ப வந்து இந்தியா அலையன்ஸ் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க பிஜேபியை வந்து நம்ம தொடர விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜனநாயகம் இருக்குமா, டெமோக்ரஸி இருக்குமான்றது தெரியாது. ஆனா ஒண்ணு என்னன்னா, இன்னும் அவர் அப்பயே சொன்னார் இல்லையா, ஆச்சாரி சார் வந்து 2003 வந்து திமுக வந்து அவங்களோட கூட்டணி வந்து முறிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு. அப்ப ஏன் முறிச்சிட்டு போச்சுன்னா, பாஜகவோட கொள்கை முடிவுகள் சில வந்து இருந்து போட்டா ஆக்டா இருக்கட்டும், இல்ல அந்த டைம்ல வந்து ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அயோத்தியா அப்படின்ற பல இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்ப நம்மளோட திமுகவோட கொள்கையும் பிஜேபியோட கொள்கையும் ஒத்துரு போல, அதனால நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு திருப்பி இப்ப என்டிஏ வித் டிடிபி சந்திரபாபு நாயுடுவோட போட்டுமே பார்லிமெண்ட்டுக்கு, அங்க அவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஓபிசில வந்து ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு, கண்டிப்பா வெளியே வருவாரு. சோ அதுதான் அங்க இருக்கிற டிஃபரன்ஸ். இப்ப இவங்க போட்டும் சார் பிரச்சனை கிடையாது. ஈவன் இஃப் பிஜேபி ஃபார்ம்ஸ் தி கவர்மெண்ட், இவங்க நினைச்சபடி இவங்கனால கான்ஸ்டிடியூஷனை வந்து திருப்பி எல்லாம் எழுத முடியாது, மாத்த முடியாது, மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்ட் எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் அவங்க எந்த கேமை ப்ளே பண்றாங்களோ அந்த கேமை வச்சு மத்த அப்போசிஷன் ப்ளே பண்ணும்போது மட்டும் எதுக்கு அந்த மாரல் ஹை கிரவுண்ட் எல்லாரும் எடுத்துட்டு வந்து வச்சு அந்த அப்போசிஷனை மட்டும் ஏன் குத்தம் சொல்றாங்க அப்படின்றது தான் பேசலாம். இப்போ திரு மோடி பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறாரு, அந்த செய்தி பார்க்குறோம், அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரினால கலைஞர் நினைவிடத்தில் இருக்கிறாரு. அடுத்தடுத்த நாளைய நிகழ்வுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். திரு பீட்டர் அல்போன்ஸும் நம்மளோட இணைப்பில் இருந்திருக்காங்க. நான் அவருடையும் பேசிட்டு திரு மணி உங்கள்கிட்ட வர. திரு பீட்டர் வணக்கம். இன்றைய தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? கிட்டத்தட்ட தமிழ்நாடு அகில இந்திய அளவு ரெண்டையுமே பேசியிருக்கோம். இதில் உங்கள் பார்வை என்ன திரு பீட்டர்? அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப். அதாவது நேற்றுலாம் வந்து இந்த எக்ஸிட் போல் வந்தப்போ மக்கள் மனநிலையை நீங்க வந்து பார்க்கல. 2 நாளா நான் வந்து காலையில நடைப்பயிற்சிக்கு போகின்ற போது, பயணம் போகின்ற போது பார்த்தவர்கள் எல்லாம் அந்த மாதிரி நடந்துருமா சார்? இப்படி நடந்திருந்தா இந்நாட்டினுடைய நிலை என்ன ஆகும்? ஜனநாயகம் என்ன ஆகும்? இதான் கடைசி எலெக்ஷனா இருக்குமா? இப்படியெல்லாம் வந்து பயந்து இருந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது மோடி அவர்கள் வந்து கடைசி நாட்கள் அவர் பேசின பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த 6 மாதம் என்ன செய்வேன் என்பதை நான் முடிவு செய்திருக்கிறேன். மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவேன். லல்லு யாதவ் உள்ள ஜெயிலுக்கு போவார், தேஜஸ்வி யாதவ் ஜெயிலுக்கு போவார், அகிலேஷ் யாதவ் ஜெயிலுக்கு போவார். இப்படி எல்லாரையும் மிரட்டி மிரட்டி ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே ஒரு பெரிய ஒரு யுத்த களத்திலே போய் பழிவாங்குகிற மனப்பான்மையோடு மோடி அவர்கள் பேசியதை பார்த்து மக்கள் பயந்து கொண்டே இருந்தார். 2வது, நாட்டில் இருக்கிற அந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு வந்து என்ன செய்வது? இந்த நாட்டிலே வந்து இனிமேல் இருக்க முடியுமா? இதை போல ஒரு பிரதமரே பேசுகிறாரு. ஒரு பிரதமர் வந்து இந்த தேசத்தினுடைய 130 கோடி மக்களுக்கான பிரதமர் நம்மை வந்து ஒரு எதிரியாக கட்டமைத்து இந்த தேசத்திற்கு சற்றும் சம்பந்தமில்லாத அந்நியர்கள் என்று அவரே பேசுகிறாரே, இந்த நாடு எப்படி தாங்கும் என்று அவர்கள் பயம். தலித் மக்கள் பயந்தார், மலைவாழ் மக்கள் பயந்தார்கள், மற்ற மாநில கட்சிகள் பயந்தன. இனிமேல் மாநில கட்சிகளே இருக்காது. மோடி அவர்கள் மீண்டும் ஒருமுறை இந்த 400 வந்துன்னு வச்சுங்க, நீங்க ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்குமா? உடனே என்ன செய்வாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வந்து இந்த மாதமே வந்திருக்கும். அதற்கு பிறகு பாராளுமன்றத்தினுடைய அந்த ரீஆர்கனைசேஷன், அந்த டீலிமிட்டேஷன் அது வந்துச்சுன்னா நேற்றே கணக்கு போட்டுட்டாங்க. நேற்றே கணக்கு போட்டாச்சுன்னா தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு இனிமேல் காலனி மாநிலங்கள் தான். நம்ம காலனி மாநிலங்கள்னா வரி கட்டுகிற மாநிலங்களாக மட்டும்தான் இருப்போம். அரசியல் சாசன சட்டம் இருக்குமா? இதை போன்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து இந்த விடைகள் வந்து கிடைத்திருக்கிறது. என்டிஏ சர்க்கார் ஃபார்ம் பண்ணலாம், மோடி அவர்கள் பிரதமர் ஆகலாம். ஆனால் ஒன்று, மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், மக்கள் வந்து மோடியின் பிரதமராக அவர் தன்னை நடத்தி கொண்ட விதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பேசிய பேச்சுக்களை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. இல்லனா உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி வர வேண்டிய அவசியம் அல்லவே. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து போட்ட வந்து திட்டங்கள் வந்து அந்த ராமர் கோவில் கட்டி முடித்த உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை இடங்களையும் யாருமே போட்டியே போட முடியாது என்கிறதை போலலாம் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். ஒரு பிரதமர் வந்து ஒரு மாநில தேர்தலில் போய் புல்டோசரை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர் யோகிட்ட கேளுங்க. இது ஒரு பிரதமர் பேசலாமா?
ஒரு பிரதமர் வந்து புல்டோசரை கொண்டு இடிப்பது எப்படி என்று